அதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, சொல்லலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? சொல்றேன். கண்டிப்பா சார். இதுதான் நாங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு புரியற மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கீதத்துல ஒரு வழக்கம் உண்டு. கிருதி பாடும்போது 2 வரி சேர்த்து பாடினாதான் பொருள் வரும் அதுக்கு. சரியா? முதல் வரியிலே போட்டு சுத்துறது, அப்படி ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? ದುಡುಕುಗಲ ನನ್ನೇ ದೊರ ಕೊಡುಕು ಬ್ರೋಡ್ ಸೂರ ಅಂತಾನೆ ஃபுல் வார்த்தை. துடுக்குகளை நன்னே துடுக்குகளை தன்னே நன் அப்படி பாடிந்தோ. ஏன்னா அப்போ முடியாது, நெக்ஸ்ட் வரி பாடினா தான் முடியும். இதுக்கு ஒரு பாரதியார் ஒன்று சொல்ற, ஒரு கதை கலாச்சாரம் கேட்க போயிருந்தாராம். அந்த பாகவதர் என்ன பண்ணாராம், சம்சாரத்தை தாரும் அப்படின்னு தூக்காரி போட்டுதான். இன்னும் இப்படி பேசுறான், சம்சாரத்தை தாரும் என்ன பாபா சம்பத்தை உமக்கு தருவேன். அடுத்த வரி வருது. ஓ, கபீர்தாஸுடைய சரித்திரத்தை பாடுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், ப்ரோக்ராம் முடிஞ்சுதான், ஓய் பாகவதர நீ நன்னாதான் பாடுறாரு, அந்த 2 வரியும் சேர்த்து பாடினா என்னையா? சம்சாரத்தை தாரும் என் பவ சம்பத்தை உமக்கு தருவேன் சேர்த்து பாடினா என்ன? திரும்ப திரும்ப சம்சாரத்தை தாரும், ரொம்ப விரசமா இருக்கப்பா. பாட்டின் பொருள் உணர்ந்து பாட வேண்டும். இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சாகித்யத்தை பாடும்போது. அப்புறம் பாட்டினுடைய மெட்டுக்கும் அது சொல்ல வர கருத்துக்கும் பொருத்தம் வேணும்னு பாரதி சொல்ற ஒரு பாயிண்ட். பாட்டுக்கும் அது எந்த மொழிக்கும் பொருந்தும். அதுக்கு ஒரு நீங்க எக்ஸாம்பிள் கேட்டேன்னா அவர் சொல்ற, தெளியலேரு ராமா, அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், ராமாயணுக்கு பக்தி மார்க்கம் தெரியவில்லையே என்கிற ஏக்கம் தெரியும். அதனால எந்த மொழியில பாடினாலும் அதனுடைய பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பது ஒரு அடிப்படை கருத்து. அது மாதிரி தமிழ்ல பாட வேண்டிய பாடல்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு நம்ம பாட்டிருக்கோம். நாட்டுப்புற பாடத்துல குழந்தைகளுக்கு பாட்டு, வயல்ல வேலும் செய்யும்போது பாட்டு, குயில் பாட்டுல பார்த்தெல்லாம் தெரியும் எத்தனை வகையான இசை இருந்திருக்கு. தமிழ் ரொம்ப சுவை மிகுந்தவன், சுவைஞன், பெரும் சுவைஞன். அதனால பாசுரங்களோ அந்த தேவார பதிகங்களோ பக்தி இலக்கியமாட்டும் சாதாரண காவியமாட்டும். நேற்றுக்கு யாரோ அந்த காளமேக புலவருடைய ஒரு பாட்டு சொன்னா, செருப்புல ஆரம்பிச்சு விளக்குமாறேங்க, ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க தானா? கரெக்ட். அந்த மாதிரி தத்தாதி தோது தோதும் அந்த மாதிரி பாட்டு, அருணகிரிநாதருடைய திருப்புகள், என்னத்தை சொல்றது, என்னத்தை விடுறது, அப்படி இருக்கும். தற்போதைய காலத்துல கூட இன்னும் நாம பாரதியாருடைய பாட்டு எத்தனை இருக்கு, கோபாலகிருஷ்ண பாரதி, சித்தானந்த பாரதி, ராமநாசன் சிவன், இந்த மாதிரி நிறைய, இந்த மூவர் என்று சொல்லப்படக்கூடிய சீர்காழி மூவர். ஒரு ரவுண்ட் முடிஞ்சு திரும்பி சீர்காழி மூவர். ஆமா, அதனால மொழிக்கும் இதுக்கும் இத்தனை தொடர்பு இருக்கு. தமிழ் மொழி தொன்மையானது, அருமையானது என்பதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததா வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு ஒரு கதை சொல்லி அதோட பாடலும் சேர்ந்து கொடுக்குற ஒரு கலை. அந்த வில்லுப்பாட்டுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ், கருப்பொருள் நீங்க எடுத்துக்கிறீங்க? முதல்ல ஒரு சிறு முன்னுரை சொல்லி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. அப்பாவின் அன்பு ஆசையோடு இந்த மேடையிலே தமிழிசை கலைகளின் மூத்த கலை, கிழட்டுக்கலை அல்ல, மூத்த கலை, முதியோர் இல்லத்தில் தள்ளப்பட வேண்டிய கலை அல்ல, நாளை பிறக்கப் போகும் குழந்தைக்கும் நல்லவற்றை சொல்லும் கலை. அப்படி ஒரு கலைக்கும் இடம் தந்து திடம் தந்த எங்கள் அன்பு சகோதரி விசாகாரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். விசாகாரி அம்மாக்கும் வில்லுப்பாட்டுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. புதுசா இருக்கா? வில்லுப்பாட்டில் நான் என்ன சொன்னாலும் எங்கள் ஹஸ்பண்ட் சரி சரின்னுவாரு, விசாகம்மா என்ன சொன்னாலும் ஹரி ஹரின்னுவாங்க.
இதை விட எங்களுக்கு ஒற்றுமை வேணுமா? இந்த அன்பும் பாசமும் தான் நேத்து நீங்க போட்ட பட்டிமன்றம். அன்புதான் வெற்றி. நேத்து தான் பேதமில்லா நாதம்னு புக்கு வெளியிட்டீங்க, இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்களே. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? சொல்றது எளிது, கடைபிடிப்பது கஷ்டம். வில்லும் விஜயனும் கிருஷ்ணரும் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம். வில்லாக உங்கள் வில் பவர் இருக்கிறது. அதாவது வில் பவர் என்ற வார்த்தையை அப்படியே ஒரு அழகா ஒரு வடிவமாக்கி கொடுத்தீங்கன்னா அது விசாக ஹரிதான். விஜயனாக விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மாணவ மாணவிகள் இருக்கின்றனர். பகவானாக கிருஷ்ணர் பரந்தாமன் இருக்கின்றார். இதை விட நம்மளுக்கு வெற்றிக்கு என்ன சான்ஸ் வேணும்? ஆனா நான் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாக்குள்ள நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவேன். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாக்குள்ள நான் வரும்போது என்ன நினைச்சேன், சரி நம்ம உலகத்துக்குள்ள ஒரு பள்ளி இருக்குன்னு நினைச்சேம்மா. இந்த ஸ்கூலுக்குள்ள வந்த அப்புறம் தான் தெரியுது இந்த பள்ளியே ஒரு தனி உலகம். தனி உலகம், புது உலகம். எங்கெங்கோ உலகம் எங்கெங்கோ சிதைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான பேதமில்லாத சங்கீத உலகத்தை, சாஸ்திர உலகத்தை, அன்பு உலகத்தை, வெற்றி உலகத்தை, தமிழ் உலகத்தை, கலை உலகத்தை எங்க விசாக அறியம்மா ஆரம்பிச்சிருக்கீங்களே. எல்லாரும் நேற்று சொல்லிட்டீங்க புத்தகம் எழுதியிருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், சத்தியம் எழுதியிருக்கீங்க. புத்தகம் என்பது மஞ்செழுத்து மந்திரம், சத்தியம் என்பதும் அஞ்செழுத்து மந்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்கும் சமரசம் என்பதும் அஞ்செழுத்து மந்திரம். எழுதிய விசாகா ஹரியும் அஞ்செழுத்து மந்திரம். இது ஒரு பாட்டை எழுதி வந்தேன், வில்லுப்பாட்டு பாணி. சுப்பு ஆர்மையா இருந்தா அப்படிதான் பாடுவாங்க. படிப்போமே சமரச சங்கீதம் படிப்போம், ஐயா பேதம் இல்ல நாதம் சங்கீத சௌஜன்யா படிப்போம். கால் செய்த புண்ணியம் நூலகம் செல்வது, கை செய்த புண்ணியம் நூல் தேடி எடுப்பது. எதை எடுக்கிறதுங்கிறத அவனை கண்டுபிடிச்சிடலாம். கண் செய்த புண்ணியம் கருத்துடன் படிப்பது. ஹரி கடைசி புண்ணியம் கடைபிடித்திடுவது. அம்மா சொல்லிட்டாங்க, கடைபிடிச்சிடணும் இனிமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட கேள்வி. வில்லுப்பாட்டுல பாடாத பாடல் இல்லை. தொடாம இருக்கணும்னு சில பேர் வச்சிருப்பாங்க, ஆனா நாங்கள் தொடாத துறையே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, வில்லுப்பாட்டு ஆச்சாரியால் ரசித்த பின்புதான் விழிப்புணர்ச்சியே பெற்றது. இது பரம உண்மை. இது சுப்பு ஆறுமுகம் மட்டும் சொல்ல வேண்டாம், பாரதி திருமகன் சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்ல வேண்டாம். தமிழ் வில்லுப்பாட்டுகள் என்ற ஆராய்ச்சி நூலிலே முன்பின் அறியாத, எனக்கு அவர் நான் பார்த்ததே கிடையாது, டாக்டர் கோமதி நாயகம் எழுதியிருக்கின்றார். ஆகம சில்ப சதசிலே கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் வில்லுப்பாட்டு நடந்தது. அதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நீங்க கேட்ட டாபிக்கு பதில் சொல்றதுக்கு ஆச்சாரியால் தான் அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அதனால அதை சொல்றேன். என்ன சொன்ன, சுப்பு உன் வில்ல பார்த்தா எனக்கு ராமன் தெரிகிறான், உன்னுடைய உடுக்கையை பார்த்தா எனக்கு சிவன் தெரிகிறான். ராமன்னா ராமேஸ்வரம், சிவன்னா காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தன் தாண்டா நார்த்து சவுத்துன்னு பார்க்காம நேஷனல் இன்டகிரேஷனை வச்சுட்டு வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்க. இதை சொல்லி கொடுத்தப்புறம் அந்த ஒருமைப்பாடு என் மனதில் வந்து விட்டதம்மா. அன்புக்கு அழிவே கிடையாது, எங்கள் பாரதி சொல்லியிருக்கின்றார். இங்க பாரதி இசை உலகின் சாரதி, நடுவில் எத்தனோண்டு பாரதி. இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும் எனக்கு? இப்படி ரெண்டு ஜாமவான்கள் பக்கத்துல நான் உட்கார்ந்தாச்சுன்னா இனிமே யார் மறுக்க போறா? என்ன சொன்னார் தெரியுமா? மார்கழிக்கு உகந்த மாதிரி அழகான ஒரு வார்த்தை. சுப்பு, நெல்லை கலையின் வில்லுப்பாட்டு, நம்ம ஊர் நெல்லை கலையின் வில்லுப்பாட்டு. இதுல ஆமா ஆமான்னு ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஹரி சார் சொல்றாரு, எனக்கு திருமகன் சார் சொல்றாரு. சந்தோஷமா ஒத்துக்கோங்க, அப்பதான் அவரு சந்தோஷப்படுவார். நேத்தே சாரை பார்த்து சொல்லிட்டேன். என்னன்னா அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, பெரியவாள் சொன்னதம்மா, மார்கழி மகோத்சவம் கொண்டாடுறீங்களே,
பெரியவா சொன்ன இந்த கருத்தை ஒரு பிரசாதமா நான் சொல்றேன், ஒரு சின்ன அணிலாக சேவை செய்கிறேன். ஆமா ஆமான்னு சொல்றேன், எனக்கு அர்த்தம் தெரியுமா சுவாமி? நீங்க சொல்லுங்க, உலகம் பூரா சொல்றேன் நான். ஆமா 2 எழுத்து இருக்கு, என்ன தெரியுமா? மாணிக்க வாசகர் நினைச்சாரா? பொதுவா மார்கழி மாசம் திருப்பாவை திருவம்பாவை 2 தான் நம்ம பாடுவோம் குழந்தைகளா. இது 30, இது 20 பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம். அந்த திருப்பாவை திருவம்பாவையை நினைச்சுக்கோ. திருவம்பாவை எழுதின மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? நான் எழுதினது பெருசில்லப்பா, நேக்கு முன்னால ஆண்டாள் நாச்சியார் எழுதிட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்காக என்னோட திருவம்பாவையில சிவனை பத்தி பாடும்போது முதல் வார்த்தையில ஆதியும் அந்தமும்னு ஆண்டாள் நாச்சியாருடைய திருநாமத்தில் முதல் எழுத்துக்கு நன்றி சொல்லி ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும். ஆண்டாள்கிட்ட வாங்க, அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, வந்துடலாம். ஆண்டாள்கிட்ட போனா ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, நான் இவருக்கு கர்ணனுக்கு எழுதுனது பெருசு இல்லை, நேக்கு பின்னால ஒருத்தர் வந்து மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் வந்து அன்பா சிவபெருமானுக்கு எழுத போறார், அதனால அவருக்கு அவர் பெயரை மங்களமான பெயரை நான் நன்றி சொல்லி முதல் எழுத்துக்கு நன்றி சொல்லி மாணிக்க வாசகரின் மாவை வைத்து என்னுடைய திருப்பாவையில் முதல் எழுத்தாக மார்கழி திங்கள். ஆ என்றால் ஆண்டாள், மா என்றால் மாணிக்க வாசகர். போடு, ஆமா போடு, அதுதான் வெற்றி மந்திரம். குடும்பத்திலேயே போடுங்க, கணவன் மனைவிக்கு போடு, மனைவிக்கு போடு, முதுகுல போடுறத விட ஆமா போடு. குழந்தை போடும், தானா போடும். நீ போடுறேன்னா எனக்கு கலைமகன் போடுறான், என்ன சொன்னாலும் ஆமா போடுறான். இப்ப நீங்க விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மாணவ மாணவிகள் எங்க விசாகா அம்மா என்ன சொன்னாலும் ஆமா போடுவீங்களா? ஆஹா, இதனால கண்ணா எதை சொன்னாலும் ஆமா போட வைக்கிறதுனால சப்ஜெக்ட்ஸ் நாங்க பேச முடியுது. சட்டம் சத்தியம் சமுதாயம்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணோம், என்ன தெரியுமா? எங்கேயாவது போகும்போது வெளியில் ஆக்சிடென்ட் நடந்துட்டா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எப்படி போடுறது ஆச்சா? கொஞ்சம் சமூக ரீதியா சொல்லிட்டேன், வாழ்க்கை ரீதியா சொல்றேன். தாய் சேய் நலம், தாய்ப்பால் குழந்தை எவ்வளவு நாள் கொடுக்கணும், அழகு கெட்டு போயிடுன்னு கொடுக்காம அழகு சிலையாக தாய்ப்பால் கொடுப்புதான் அழகுன்னு வில்லுப்பாட்டு அம்மா மாதிரி சொல்லியிருக்கு. தொட முடியாத டாபிக்ஸ்ன்னு சொன்னல, சரி பாரதி வந்தார் என்று அழகான டாபிக், தமிழிசை மூவர் என்று அழகான டாபிக். ஒவ்வொரு டாபிக்கையும் வில்லுப்பாட்டை எடுத்து சொல்லும். அது எய்ட்ஸுக்கு நாங்க பாடி இருக்கிறோம். உடனே ஒருத்தர் கேட்டார், கோவில் ஆன்மீகம் பேசுறீங்க, எய்ட்ஸை பத்தி பேசலாமான்னு. என்ன சார் கேட்குறீங்க? ராமனெல்லாம் பத்தி பேசிட்டு நீங்க எய்ட்ஸை பத்தி பேசலாமா? ராமனை பத்தி பேசினாதான் எய்ட்ஸை பத்தி பேச முடியும். ஏன் தெரியுமா? ராமனை போல் வாழ்ந்தால் எய்ட்ஸ் வராது. இதுதான் வில்லுப்பாட்டு, இதுதான் வில்லுப்பாட்டு. அம்மா சங்கீதத்துக்கு பாடியிருக்கேம்மா நானு. அண்ணா 10 நிமிஷம் எடுத்தார், அதே 10 நானும் எடுத்துறேன். ஆஹா, அடாடா, இதான் அன்பு. அன்புக்கு அழிவில்லை கான் பாரதி எழுதினார். ஆஹா ஆஹா, இப்படி பண்ணிட்டீங்களா? ஆஹா, அடாடா, அது என் தாயாரால தான் முடியும். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.